எஸ்என்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணுதான்னு பாருங்க. இப்போ லெட் n வந்து என்பிஏ. சார் இப்போ ஸ்லோவா சார் கேக்கு. அப்படியா? let n be a positive integer. ஓகே, இப்போ ஒழுங்கா கேட்காமா? எஸ் சார் இப்போ ஓகே, n be a positive integer. சரி, n be a positive integer. in ஒரு in equal to 1 2 3 up to n. சரியா? ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? in வந்து ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். சரியா? இங்கே எஸ்என் என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, எஸ்என் என்னன்னா செட் ஆஃப் ஆல் சிக்மா ஃப்ரம் in to in such that sigma is bijective. Sigma is bijective. Okay, Sn என்னன்னா set of all bijection from in to in. Okay, ஒரு நிமிஷம் பா. இப்போ sigma from in to in இது வந்து பைஜெக்டிவா இருந்தா, சிக்மா ஃப்ரம் in to in வந்து இந்த மேப் வந்து பைஜெக்டிவா இருந்தால் then sigma is a permutation. சரியா? permutation on in சொல்லுவோம். சரியா? ஒரு ஐஎன்ங்கிற செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஐஎன்ங்கிற செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிக்மா ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன் இஸ் பைஜெக்டிவ்னு இருந்தால் சிக்மாவை என்ன சொல்லுவோம்னா பெர்முட்டேஷன் ஆன் ஐஎன் சொல்லுவோம். சரியா? பெர்முட்டேஷன் ஆன் ஐஎன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்பா? பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்? Sigma is 1 1 and on 2. Okay, 1 1 என்ன அர்த்தம்? 1 1 ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்? Sigma is 1 1. கண்டிஷன் சொல்லுங்களேன். டொமைன்ல ரெண்டு எலிமெண்ட் நாட் ஈக்குவல்னு எடுத்து அதோட ஃபங்க்ஷனும் நாட் ஈக்குவல்னு ப்ரூவ். எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருந்தால் அதனுடைய இமேஜும் என்னது? நாட் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது வந்து டொமைனில் ரெண்டு எலமெண்ட் எடுத்து பிலாங்ஸ் டு ஐஎன். டொமைனில் ரெண்டு எலமெண்ட் எடுக்கேன், டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுக்கேன், அதனுடைய இமேஜும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? இருந்தால் இதை 1 1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, ஆன் டூனா என்னன்னு சொல்லலாம்? ஆன் டூனா என்ன அர்த்தம்? கோடொமைனில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் டொமைனில் இருக்கணும். சரியா? ஃபார் எனி x belongs to in. இந்த in எங்க இருக்குன்னா கோடொமைன்ல. there exists y in in. இது வந்து டொமைன். சரியா? such that sigma of y equal to x. கோடொமைன்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய ப்ரீ இமேஜ் வந்து இங்கே கண்டிப்பா இருக்கணும். சரியா? ஸோ இப்படி இருந்தால் ஆன் டூ. அதை இன்னொரு விதமாக சொல்லலாம். ஆன் டூவை என்னன்னா இமேஜ் ஆஃப் சிக்மா வந்து ஐஎன்னா இருந்தால் இது ஆன் டூ வரும். சிக்மா இஸ் ஆன் டூனா இமேஜ் செட். சரியா? இமேஜ் ஆஃப் சிக்மானா என்னன்னா இமேஜ் ஆஃப் ஐஎன். அவ்வளோதான். இமேஜ் ஆஃப் சிக்மானா என்ன அர்த்தம்னா இமேஜ் ஆஃப் ஐஎன்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஒன்றும் இல்லை, டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுடைய இதில் உள்ள எலமெண்ட்லாம் எப்படி இருக்குன்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐஎன். இந்த செட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா கோடொமைனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இருந்தால் சிக்மா ஆன் டூன்னு சொல்லிடலாம். சரியா? அப்போ பெர்முட்டேஷன் என்னன்னு பாருங்க. பெர்முட்டேஷன் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன். பெர்முட்டேஷன் இஸ் ஏ பைஜெக்ஷன் ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன். 1 1 என்ன அர்த்தம்னா டொமைனில் ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்தீங்கன்னா
எந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சரியா? ஆன்டுன்னு என்ன அர்த்தம்? கோடொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் டொமைன்ல இருக்கணும். சரியா? ஓகே. அல்லது இமேஜ் ஆஃப் சிக்மா வந்து என்னன்னா ஈக்குவல் டு கோடொமைனா இருக்கணும். இருந்தால் ஆன்டு சொல்லிக்கலாம். இமேஜ்னா என்ன அர்த்தம்னா சிக்மா ஆஃப் ஐஎன் அப்படி எழுதியிருக்கோம்ல, இதுதான் இமேஜ் செட். ரைட்டா? இமேஜ் செட் ஈக்குவல் டு கோடொமைனா இருக்கணும். இருந்தால் சிக்மா இஸ் ஆன்டு. ஓகே. இப்போ பாருங்க, n ஈக்குவல் டு 1 எடுத்துக்குவோம். சரியா? n ஈக்குவல் டு 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஐஎன் என்ன வரும் பாருங்க, I1. IN ஈக்குவல் டு என்னன்னா ஜஸ்ட் 1 மட்டும்தான். ஓகே. அப்போ இப்போ சிக்மா டிஃபைன் பண்ணணும். சிக்மா ஃப்ரம் IN டு IN டிஃபைன். சரியா? டிஃபைன் சிக்மா ஃப்ரம் IN டு IN பை சிக்மா ஆஃப் 1 ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. டொமைன் அண்ட் கோடொமைன்ல ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ திஸ் ஈக்குவல் டு 1 தான் போட முடியும். சரியா? ஸோ இது வந்து பைஜெக்டிவா? இங்கே இருக்கிறதே ஒரே ஒரு எலமெண்ட் தான். 1 goes to 1ன்னே சொல்லிட்டோம். தென் சிக்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா பைஜெக்டிவ் வந்துடும். ஓகே. ஸோ அப்போ சிக்மா இஸ் எ பெர்முட்டேஷன். சிக்மா இஸ் எ பெர்முட்டேஷன் ஆன் I1. ஓகே. அப்போ n ஈக்குவல் டு 1 இருக்கிறப்போ கிடைக்கிற பெர்முட்டேஷன் வந்து என்னன்னா ஒரே ஒரு பெர்முட்டேஷன் தான். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, n ஈக்குவல் டு 2 எடுத்துக்குவோம். n ஈக்குவல் டு 2. ஸோ I2 எடுத்துக்குவோம். I2ல 1 2. ஓகே. இப்போ எத்தனை பெர்முட்டேஷன் இருக்குன்னு சொல்லணும். சரியா? இப்போ நான் ஜஸ்ட் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் படிக்கிறது நம்ம ஜாமெட்ரிக்கலாகவும் படிப்போம், அப்புறம் அந்த மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி படிப்போம். சரியா? இப்போ இங்கே பெர்முட்டேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பாருங்க. சிக்மா ஃப்ரம் I2 டு I2. சரியா? பை நான் டிஃபைன் பண்ணுது. சரியா? டிஃபைன் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். எல்லா எலமெண்ட்டுமே அதே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகலாம்ல. சிக்மா ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 வரலாம். சிக்மா ஆஃப் 2 ஈக்குவல் டு 2. இது பைஜெக்டிவா இந்த மேப்பு? ஒரு மேப் டிஃபைன் பண்ணுங்கப்பா. சிக்மா ஃப்ரம் I2 டு I2 பை 1 goes to 1 சொல்லிட்டேன், 2 goes to 2ன்னு டிஃபைன் பண்ணிட்டேன். தென் இதை என்ன சொல்லிடலாம்னா சிக்மா இஸ் பைஜெக்டிவ். ஆனால் இங்கே 2 எலமெண்ட் தான் இருக்கு. 1 நாட் ஈக்குவல் டு 2. அதனுடைய இமேஜஸ் நாட் ஈக்குவலா இருக்கா? புரியுதா? நான் 2 எலமெண்ட் தான் இருக்கு. 1 நாட் ஈக்குவல் டு 2. அதனுடைய இமேஜும் நாட் ஈக்குவல் தான். கோடமைன்ல இந்த எலமெண்ட் எடுத்தாலும் ப்ரீ இமேஜ் இருக்கு. 2ஓட ப்ரீ இமேஜ் 2, 1ஓட ப்ரீ இமேஜ் 2 1. சரியா? ஸோ பைஜெக்டிவ் வந்துடும். ஸோ சிக்மா இஸ் பெர்முட்டேஷன் ஆன் I2. ஓகே. அடுத்து இது ஒரு பெர்முட்டேஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். ஒரு பெர்முட்டேஷன். சரியா? அடுத்து இன்னொரு பெர்முட்டேஷன் டவ் ஃப்ரம் I2 டு I2 பை எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா டவ் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 எடுத்துக்கிறேன். அண்ட் டவ் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்ன செஞ்சுக்கிறேன்னா 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பெர்முட்டேஷனா இல்லையா? இங்கே 1 நாட் ஈக்குவல் டு 2, பட் அதனோட இமேஜும் நாட் ஈக்குவல் தான். 2 எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ தென் என்ன எழுதிடலாம்னா டவ் இஸ் பைஜெக்டிவ் அண்ட் டவ் இஸ் எ permutation on IN. ஓகே. வேற எதுவும் பெர்முட்டேஷன் டிஃபைன் பண்ண முடியுமா? வேற எதுவும் பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ண முடியுமா? I2ன்னு எடுத்துக்கிறேன். n ஈக்குவல் டு 2 இருக்கிறப்போ எத்தனை பெர்முட்டேஷன் டிஃபைன் பண்ணலாம் இந்த செட்ல? 2 பெர்முட்டேஷன் தான். ஓகேவா? அந்த பெர்முட்டேஷனை ஈஸியாக எப்படி டினோட் பண்ணலாம்னா 1 2 மேலே இந்த மேலே எழுதியிருக்க ஃபர்ஸ்ட் ரோ வந்து டொமைன். சரியா? இது வந்து 1ஓட இமேஜ் என்ன வருது பாருங்க. 1 goes to 1, இங்கே 2 goes to 2. ஸோ இங்கே போட்டுருது. ஃபர்ஸ்ட் ரோ வந்து டொமைன், இது கோடொமைன்ல உள்ள இதனுடைய இமேஜஸ். சரியா? செகண்ட் ரோல எழுதுறது இந்த 1 and 2ஓட இமேஜஸ். ஸோ சிக்மாவை எப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரியா? அடுத்து டவ்வை எப்படி பண்ணலாம் பாருங்க. 1 2 1 goes to எங்க இருக்கு 2 goes to 1. ஸோ 2 பெர்முட்டேஷன் தான். அப்போ n ஈக்குவல் டு 2 எடுத்தீங்கன்னா
2 பெர்முடேஷன் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சரியா. 2 எலமெண்ட் செட்டை யூஸ் பண்ணி 2 பெர்முடேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சரியா. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க n = 3 எடுத்துங்க. n = 3. அப்போ I3 எடுத்துங்க. 1 2 3 ஓகேவா. இப்போ நீங்க பெர்முடேஷன்ஸ் இந்த ஃபார்ம்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த ஃபார்ம்ல இதுதான் ஈஸியா சொல்லலாம். இப்படி டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் வேண்டாம் சரியா. இப்போ 3 எலமெண்ட் செட் வச்சு சொல்லுங்க. இப்போ 1 எடுத்துக்கிறேன். 1 2 3 நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 1 goes to 1, 2 goes to 2, 3 goes to 3. ஓகே, இது ஒரு பெர்முடேஷன் சரியா. ஓகே, அடுத்து 1 2 3 1 goes to 1 2, goes to 2, 2 goes to 3. ஒரு நிமிஷம். Okay, sir. சொல்லுங்க பார்ப்போம். 1 goes to 2, 2 goes to 3, ஓகே 3 goes to 1. ஓகே, வெரி குட். அடுத்து சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இது 1 பைஜெக்டிவ். goes to 3, 1 goes to 3, 2 goes to 1, ஓகே 3 goes to 2. ஓகே, அடுத்து சொல்லுங்க பார்ப்போம். 1 goes to 1, ஓகே 2 goes to 3, இது 2 ஓகேவா. 3 goes to 2. Ready? அடுத்து 1 goes to 3, 2 goes to 2, 3 goes to 1. ஓகே, வெரி குட். சொல்லுங்க பார்ப்போம். 1 goes to 2, 1 goes to 1, 2 goes to 1, 3 goes to 3. ஸோ வேற எதுவும் பெர்முடேஷன் வரும் பாசிபிள் வருமா? வேற பெர்முடேஷன் இருக்குமா இருக்காதா? 3 எலமெண்ட்ஸ் வச்சு இவ்வளவுதான் பெர்முடேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சரியா. இதெல்லாம் என்னன்னா பெர்முடேஷன் ஆன் I3 ஓகே. ஸோ இப்போ Sn டிஃபைன் பண்ணுது. Sn = என்னன்னா collection of sigma such that sigma is a permutation on In. ஓகே, Sn வந்து என்னன்னா Sn = just ஒரு நோட்டேஷன் தான் சரியா. set of all sigma such that sigma is a permutation on In. இந்த Snல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை IN யூஸ் பண்ணி எத்தனை பெர்முடேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்? the number of permutations on In எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரு பெர்முடேஷன் எடுத்துக்குவோம். சிக்மான்னு எடுத்துக்குவோம். டொமைன் வந்து என்னன்னா 1 2 3 4 5 and so on n. ஓகே, ஒரு ஜெனரலா இது டொமைன் சரியா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு எத்தனை பாசிபிள் வேஸ்ல ஃபில் பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குல்ல 1 goes to ன்னு இங்க 1ஓட இமேஜுக்கு எத்தனை பாசிபிள் வேஸ்ல ஃபில் பண்ணலாம்? n ways. இல்ல இங்க இருங்க, டொமைன் 1 வந்து இங்க இருங்க இப்படி இருக்கு. 1 இங்க வந்து கோடொமைன்ல n எலிமெண்ட்ஸ் இருக்கு சரியா. இது டொமைன், இது கோடொமைன். 1 goes to இங்க பாசிபிள் 1ல இருந்து n முடிய இருக்கு ரைட்டா. எத்தனை வேஸ்ல ஃபில் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல? அதே சமயத்துல பைஜெக்ஷனும் இருக்கணும். இருங்க, 1க்கு இமேஜ் கண்டுபிடிக்கணும். 1ங்கிற எலிமெண்ட்டுக்கு எத்தனை பாசிபிள் இமேஜஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு கேட்க. மொத்தம் INல n எலிமெண்ட் இருக்கு. INல வந்து இங்க இருங்க, சிக்மா ஃப்ரம் IN to IN தானப்பா. அப்போ சிக்மா ஆஃப் 1க்கு எத்தனை பாசிபிள் இருக்கு? இதுதான் கொஸ்டின். சிக்மா ஆஃப் 1 வந்து INல இருக்கு சரியா. அப்போ சிக்மா ஆஃப் 1 வந்து என்னவா இருக்கும்? என்னென்ன வேல்யூ நீங்க அசைன் பண்ணலாம்? n பாசிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணலாம்ப்பா. இந்த இடத்துல பாருங்க, நீங்க
இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல 1 goes to 1 போட்டிருக்கீங்களா, ரெண்டாவது பிளேஸில் 1 goes to 2 போட்டிருக்கீங்களா, அடுத்து 1 goes to 3 போட்டிருக்கீங்க. ஓகே, அப்போ இங்கே 3 பாசிபிள் வேஸில் நீங்கள் அந்த 1க்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இதை மட்டும் பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் நீங்கள் இந்த இடத்த நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு n பாசிபிள் வேஸில் இங்கே ஃபில் பண்ணலாம். ஓகே, சரி, n பாசிபிள் வேஸில் நான் இங்கே ஃபில் பண்ணிட்டேன். அப்போ இந்த இதுக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்கும்? பைஜெக்டிவ், இங்கே பைஜெக்டிவ் இருக்கு. அப்போ இங்கே ஒரு வேல்யூ நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூவை இங்கே எதுலேயுமே அசைன் பண்ணக்கூடாது. எதனாலனா பைஜெக்ஷன் இருக்கு, ரைட்டா? சிக்மா வந்து பைஜெக்டிவ். ஸோ அப்போ இங்கே n பாசிபிள் வேஸில் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்க. அப்போ இங்கே பண்ணுது, அப்போ ஏற்கனவே இங்கே ஒன்று அசைன் பண்ணிட்டோம், சரியா? அப்போ ரிமைனிங் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா n-1 எலமெண்ட்ஸ் இருக்கு ஐஎன்ல. ரிமைனிங் n-1 எலமெண்ட் இங்கே இருக்கு. ஸோ அதுலேருந்து தான் ஃபில் பண்ணணும். அப்போ 2வை ஃபில் பண்ணுறதுக்கு எத்தனை பாசிபிள் வேஸில் ஃபில் பண்ணலான்னா n-1 வேஸில் இங்கே ஃபில் பண்ணலாம், சரியா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ அசைன் ஆகிட்டு இந்த ரெண்டு வேல்யூவையும் வேற எங்கேயும் இங்கே இமேஜில் இங்கே அசைன் பண்ண முடியாது. அப்போ ரிமைனிங் வேல்யூஸ் எத்தனை இருக்குன்னா n-2 வேல்யூஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்தை விட்டுட்டு ரிமைனிங் n-2 வேல்யூவை இங்கே ஃபில் பண்ணதப்போ இங்கே எத்தனை பாசிபிள் வேல ஃபில் பண்ணலான்னா n-2 பாசிபிள் வேஸில் ஃபில் பண்ணலாம். அடுத்து இங்கே 4க்கு n-3 வேஸில் ஃபில் பண்ணலாம். அப்படியே போய் லாஸ்ட்டில் இங்கே 1 வேஸில் ஃபில் பண்ணலாம். இங்கே n-1க்கு வந்து 2 வேஸில் ஃபில் பண்ணுவீங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும், சரியா? அப்போ இதை ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ணுங்க, அதுதான் பெர்முட்டேஷன். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் Sn வந்து என்னன்னா n × n-1 up to 2 × 1. ஸோ n ஃபேக்டோரியல் எலமெண்ட் இருக்கும். எத்தனை பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ண முடியும்னா செட் ஆஃப் ஆல் நம்பர் ஆஃப் பைஜெக்ஷன் ஃப்ரம் in to in இஸ் n ஃபேக்டோரியல். ஓகே, அதுதான் Sn உடைய கார்டினாலிட்டியும். ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா, இப்போ கவனிங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் Sn வந்து நான் எம்டியா இருக்குமா? Sn வந்து நான் எம்டியா இருக்குமா? அப்போ எந்த செட் எடுத்தாலும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம், ரைட்டா? எந்த ஒரு நான் எம்டி செட் கொடுத்தாலும் அந்த செட்டை யூஸ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ ஜஸ்ட் ஈன்னு எடுத்துக்கிறேன். இ ஃப்ரம் in to in define e from in to in by e of x equal to x for every x belongs to in. Okay, then இது பைஜெக்டிவா? E வந்து பைஜெக்டிவாப்பா? E is பைஜெக்டிவ். ஏன்னா எல்லா எலமெண்ட்டும் எதுக்கு போகுதுன்னா அதே எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகுது, சரியா? எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் எக்ஸுக்கு தான் போகுது. அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்தீங்கன்னா சிக்மா ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் ஒய் தான். ஏன்னா சிக்மா ஆஃப் எக்ஸோட இமேஜ் எக்ஸ் தான், சிக்மா ஆஃப் ஒய்யோட இமேஜ் ஒய், சரியா சார்? இது ரெண்டும் ஏற்கனவே நாட் ஈக்குவல், அப்போ இதுவும் நாட் ஈக்குவல். ஸோ 1 வந்துடும், ஆன் 2 வந்துடும், சரியா? எக்ஸோட இமேஜ் வந்து எக்ஸ் தான். இங்கே கோடமைனில் ஒரு எலமெண்ட் எடுங்க, அதனுடைய ப்ரீ இமேஜ் வந்து என்னன்னா எக்ஸ் தான், சரியா? ஸோ ஆன் 2 வந்துடும். ஸோ சாரி, இந்த இடத்துல இ போட்டுக்கும். ஓகே, ஸோ இ இஸ் ஆன் 2. ஸோ இ இஸ் பைஜெக்டிவ் வந்துடும். ஸோ அப்போ இ வந்து என்னன்னா ஈஸியா பெர்முட்டேஷன் ஆன் in, ஈஸியா பெர்முட்டேஷன் ஆன் in கண்ட. ஸோ அப்போ இ வந்து எங்கே வந்துடும்னா Snங்கிற செட்டில் வந்துடும். ஸோ Sn வந்து நான் எம்டி, ரைட்டா? ஓகே, இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே பெர்முட்டேஷன் ஆன், எல்லா பெர்முட்டேஷனும் என்ன ஈஸியா பைஜெக்ஷன் ஃப்ரம் in to in, சரியா? இப்போவும் கவனிங்க, இப்போ ரெண்டு பெர்முட்டேஷன் எடுக்கேன், சிக்மா கமா டவ் பிலாங்ஸ் டு in. ஓகே, தென் என்ன தெரியும், Snல இருக்கனால சிக்மா வந்து
சிக்மா அண்ட் டவ் ஆர் பைஜெக்டிவா? பைஜெக்டிவா இல்லையாங்க? எஸ்என்ல இருக்குப்பா. எஸ்என்ல இருந்தால் அந்த ரெண்டு எலமெண்ட்டும் என்னவா இருக்கும்னா பைஜெக்டிவா இருக்கும். ரைட்டா? ஓகே. இப்போ சிக்மா காம்போசிஷன் டவ் என்னது? இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன் தானேப்பா? சிக்மா ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன், ரைட்டா? டவ்வும் என்னன்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் பைஜெக்ஷன் ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன். அப்போ இங்க காம்போசிஷன் டிஃபைன் பண்ணலாம்ல? சிக்மா காம்போசிஷன் டவ் டிஃபைன் பண்ணலாமா? பண்ண முடியாதா? பண்ணலாம். எல்லாமே சேம் தான். அப்போ சிக்மா காம்போசிஷன் டவ்வும் டிஃபைன் பண்ணலாம், டவ் காம்போசிஷன் சிக்மாவும் டிஃபைன் பண்ணலாம் ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன். ஓகே. இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், ரெண்டும் பைஜெக்டிவா இருக்கு. அதனுடைய காம்போசிஷன் என்னவா இருக்கும்பா? இது படிச்சிருக்கலாம். வெரி குட். ரெண்டு பைஜெக்ஷன் இருக்கிற ஃபங்க்ஷனுடைய காம்போசிஷன் நீங்க டிஃபைன் பண்ண முடிஞ்சால் அந்த காம்போசிஷனும் என்னவா இருக்கும்னா பைஜெக்ஷனா இருக்கும், பைஜெக்டிவா இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த சிக்மா காம்போசிஷன் டவ் எங்க இருக்கும்? எஸ்என்ல வந்துருமா? சிக்மா காம்போசிஷன் டவ் வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஐஎன் டு ஐஎன். இது பைஜெக்டிவ்னு சொல்லிட்டீங்க. ஸோ எஸ்என்னுடைய டெஃபினேஷன் படி சிக்மா காம்போசிஷன் டவ் வந்து எங்க இருக்குன்னா எஸ்என்குள்ள போயிடும். டவ் காம்போசிஷன் சிக்மாவும் எஸ்என்ல வந்துடும். ஏன்னா எஸ்என் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்க, செட் ஆஃப் ஆல் பெர்முட்டேஷன் ஆன் ஐஎன். அப்போ இந்த இடத்துல சிக்மா பெர்முட்டேஷன்னா பைஜெக்ஷன் வரணும், பைஜெக்டிவ் வரணும். சிக்மா இஸ் பைஜெக்டிவ். ஸோ அப்போ இங்கே ரெண்டு பைஜெக்ஷன் கொடுத்துட்டோம், ரைட்டா? அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா சிக்மா காம்போசிஷன் டவ் அண்ட் டவ் காம்போசிஷன் சிக்மா பிலாங்ஸ் டு எஸ்என். ஓகேவா? அதாவது ரெண்டு பைஜெக்டிவ் மேப்பை வந்து காம்போசிஷன் எடுக்கிறப்போ என்ன கிடைக்கும்னா அகெயின் பைஜெக்டிவ் கிடைக்கும். ஸோ அப்போ சிக்மா காம்போசிஷன் டவ் அண்ட் டவ் காம்போசிஷன் சிக்மா பிலாங்ஸ் டு எஸ்என். அப்போ இதுலேருந்து என்ன எழுதலாம்னா எஸ்என் வந்து க்ளோஸ்ட் அண்டர் காம்போசிஷனா எழுதலாமாப்பா? எஸ்என் ஒரு செட் எடுத்திருக்கேன், அதில் காம்போசிஷன் ஒன்று டிஃபைன் பண்ண முடியுது. அதனால எஸ்என் இஸ் க்ளோஸ்டு அண்டர் காம்போசிஷன். சரி, க்ளோஸ்ட் அண்டர் காம்போசிஷன், ஜஸ்ட் ஸ்மால் சர்க்கிள். சரியா? ஸோ க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி ட்ரூ. சரியா? இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இங்கே ட்ரூவா இருக்குமா காம்போசிஷனை பொறுத்து? சார் சொல்லுங்க. ட்ரூவா இருக்கு சார். வெரிஃபை பண்ணலாமா? சிக்மா டவ் அண்ட் ஹைச் பிலாங்ஸ் டு எஸ்என் எடுத்துக்குவோம். சரியா? ஓகே. இப்போ சொல்லுங்க. தென் என்ன எழுதலாம்னா சிக்மா காம்போசிஷன் டவ் காம்போசிஷன் ஹைச் அண்ட் சிக்மா காம்போசிஷன் டவ் காம்போசிஷன் ஹைச். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா எஸ்என்ல தானேப்பா இருக்கும். இது எல்லாமே எஸ்என்ல தானங்க இருக்கும். ஏன்னா இங்க எஸ்என் வந்து க்ளோஸ் அண்டர் காம்போசிஷன் சொல்லிட்டீங்க. அப்போ எத்தனை பெர்முட்டேஷன் காம்போசிஷன் எடுத்தாலும் அது எங்க இருக்கும்னா எஸ்என்ல தான் இருக்கும். ஸோ எஸ்என்ல இருக்கு. சரியா? ஓகே. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டா போதுமா? இது இந்த ரெண்டு பெர்முட்டேஷனும் ஈக்குவல்னு சொல்லிட்டா போதும். சரியா? அப்போ சிக்மா காம்போசிஷன் ஹைச் டவ் காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸ் எடுங்க. எக்ஸ் வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐஎன். ஓகே. ஸோ இதில் எடுங்க சிக்மா ஆஃப் டவ் காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஓகே. ஸோ திஸ் காம்போசிஷன் இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். சரியா? சிக்மா ஆஃப், அடுத்து இந்த இடத்துல காம்போசிஷன் எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ திஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஹைச் ஆஃப் எக்ஸ் எங்கப்பா இருக்கும்? ஹைச் ஆஃப் எக்ஸ் வந்து எங்க இருக்குன்னா ஐஎன்ல தான் இருக்கும். ஏன்னா ஹைச் வந்து என்னன்னா ஒரு ஹைச்சிசிய பெர்முட்டேஷன் ஆன் ஐஎன். தெரியும்? ஹைச்சிசிய பெர்முட்டேஷன் ஆன் ஐஎன். எக்ஸ் எங்க இருக்குன்னா ஐஎன்ல இருக்கு. அப்போ அதனோட இமேஜ் வந்து எங்க இருக்கும்? ஐஎன்ல இருக்கும். தெரியும்? அப்போ ஹைச் ஆஃப் எக்ஸை ஒரு எலமெண்டா பாருங்க. இப்போ இங்க பெர்முட்டேஷன் எதை பாக்கீங்கன்னா சிக்மாவையும் டவ்வையும் பாருங்க.
இப்போ காம்போசிஷனை இதுக்குள்ள யூஸ் பண்ணீங்கன்னா சிக்மா காம்போசிஷன் டவ் ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, சிக்மா காம்போசிஷன் டவ் ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த சிக்மா காம்போசிஷன் டவ்வை பெர்முட்டேஷனாக எடுத்துக்கோங்க. இது ஒரு பெர்முட்டேஷன், ஹைச் ஒரு பெர்முட்டேஷன். இப்போ காம்போசிஷன் டெஃபினேஷன் படி என்ன எழுதலாம்னா சிக்மா காம்போசிஷன் டவ் காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, சிக்மா காம்போசிஷன் டவ் காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கோம். எப்படி வந்துடுது, ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐஎன். ஓகே, அப்போ இந்த பெர்முட்டேஷனும் இந்த பெர்முட்டேஷனும் ஈக்குவலா, இது ரெண்டும் ஃபங்க்ஷன் தானேப்பா, இது ரெண்டும் ஃபங்க்ஷன் தான். டொமைன்ல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுடைய இமேஜ் ஈக்குவல். ஸோ அப்போ சிக்மா காம்போசிஷன் டவ் காம்போசிஷன் ஹைச் ஈக்குவல் டு சிக்மா காம்போசிஷன் டவ் காம்போசிஷன் ஹைச்னு எழுதிக்கலாம். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. சரியா? இப்போ அடுத்து என்ன எழுதலாம், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. அதானே, எஸ்என் வந்து குரூப் அண்டர் காம்போசிஷன் சொல்லணும். சரியா? எஸ்என் வந்து குரூப் அண்டர் காம்போசிஷன் சொல்லணும். க்ளோஸ் அண்டர் காம்போசிஷன் சொல்லிட்டேன். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணணும். சரியா? ஃபார் எனி சிக்மா பிலாங்ஸ் டு எஸ்என் எடுத்துங்க. சரியா? இப்போ இ காம்போசிஷன் சிக்மா அண்ட் சிக்மா காம்போசிஷன் இ எங்க இருக்கும்னா எஸ்என்ல இருக்கும். ரைட்டா? இ காம்போசிஷன் சிக்மா அண்ட் சிக்மா காம்போசிஷன் இ வந்து எஸ்என்ல இருக்கும். இப்போ இதனுடைய இமேஜ் கண்டுபிடிக்கும். இ காம்போசிஷன் சிக்மா ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ இது என்ன வரும், இ ஆஃப் சிக்மா ஆஃப் எக்ஸ்னு வரும். ரைட்டா? சிக்மா ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கு, எக்ஸ்ல எக்ஸ் ஐஎன்ல தான் இருக்கு. சரியா? இப்போ இது வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐஎன். இப்போ எக்ஸ் ஐஎன்ல இருந்தால் சிக்மா வந்து பெர்முட்டேஷன். அப்போ சிக்மா ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்கும்னா ஐஎன்ல தான் இருக்கும். சரியா? அப்போ இது ஐஎன்ல உள்ள ஒரு எலமெண்ட் ஒய்ன்னு எடுத்துங்க. அப்போ இ ஆஃப் ஒய்னா வரும் பாருங்க. இ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்க, இல வந்து எல்லா எலமெண்ட்டும் ஃபிக்ஸ்டு. ரைட்டா? இல எல்லா எலமெண்ட்டும் ஃபிக்ஸ்டு, எக்ஸ் கோஸ் டு எக்ஸ். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, இ ஆஃப் இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இ ஆஃப் ஒய் வந்து என்னன்னா ஒய் தான். சரியா? அப்போ இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக இங்கே என்ன போட்டுறதுனா சிக்மா ஆஃப் எக்ஸ். அப்போ இ காம்போசிஷன் சிக்மா ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்குன்னா சிக்மா ஆஃப் எக்ஸ்னு வந்திருக்கு ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐஎன். அப்போ இந்த பெர்முட்டேஷனும் இந்த பெர்முட்டேஷனும் ஈக்குவல் ஆயிரும். சரியா? ஸோ அப்போ இ காம்போசிஷன் சிக்மா ஈக்குவல் டு சிக்மா. ஓகே, அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. சிக்மா காம்போசிஷன் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ என்ன வரும், சிக்மா ஆஃப் இ ஆஃப் எக்ஸ் வரும். ஓகே, இ ஆஃப் எக்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ் தான். அப்போ திஸ் ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐஎன். சரியா? அப்போ இந்த பெர்முட்டேஷனும் இந்த பெர்முட்டேஷனும் ஈக்குவல். அப்போ சிக்மா காம்போசிஷன் இ ஈக்குவல் டு சிக்மா. ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா இ காம்போசிஷன் சிக்மா வந்து எக்ஸ் சிக்மான்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இ இஸ் அன் ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் எஸ்என். ஓகே, ஈங்கிற பெர்முட்டேஷன் தான் என்னன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் இன் எஸ்என். சரியா? ஓகே, இப்போ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும், இன்வெர்ஸ் ப்ரூவ் பண்ணணும். சரியா? எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லணும். இப்போ லெட் சிக்மா பிலாங்ஸ் டு எஸ்என் எடுத்துக்கிறேன். சரியா? சிக்மா பிலாங்ஸ் டு எஸ்என்னா சிக்மா இஸ் பைஜெக்டிவ் தானப்பா. சிக்மா வந்து எஸ்என்ல எடுக்கேன். ஸோ சிக்மா வந்து பைஜெக்டிவா இருக்கும். சரியா? அப்போ சிக்மா பைஜெக்டிவ் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களா, ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ரிலேட்டடாக படிக்கிறப்போ எஃப் வந்து பைஜெக்டிவ், சாரி ஒரு நிமிஷம், எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், எக்ஸ் டு எக்ஸ். சரியா? இது பைஜெக்டிவா இருக்கு. ரைட்டா? பைஜெக்டிவ் இருந்தால் வேற என்னென்ன சொல்ல முடியும் உங்களால்? எதுவும் வந்து எஃப் வந்து பைஜெக்டிவா இருந்தா வேற எதை இப்படி ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. தேர் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஜி ஃப்ரம்
x to x such that G composition F equal to identity and F composition G equal to identity ன்னு படிச்சிருக்கீங்களா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ், ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ். இப்படி எதுவும் இது மாதிரி எதுவும் டெஃபினிஷன் படிச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார். இது மாதிரி ரிசல்ட் எங்க படிச்சிருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபங்க்ஷன்ஸ்னு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த இதுல இப்போ ஒன்று சொல்லுதேன், இந்த டெஃபினிஷன் வந்து ஸ்கூல் லெவல்லே இருக்கு. எங்க இருக்குன்னா 9th 10th 11thலயே இந்த 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 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ எஃப் வந்து பைஜெக்டிவ்னா there exists a function g from x to x such that g composition f வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் g ixனா என்ன அர்த்தம்னா ix from x to x. சரியா? ix of a equal to a for every a belongs to x. ஓகே, இப்படி ஒரு ரிசல்ட் இருக்கு. நீங்க ஸ்கூல் லெவல்லே இருக்குங்க. இப்போ 10th இருக்குங்க. 10th பாருங்க இருக்கும் இந்த ரிசல்ட்டை. நான் இந்த ரிசல்ட் வந்து பைஜெக்டிவ் இருந்தா அது. அப்போ சிக்மா பைஜெக்டிவா, அப்போ சிக்மாவுக்கு கரஸ்பாண்டிங்கா தேர் எக்ஸிஸ். இந்த இடத்துல எஃபோட இன்வர்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா ஜின்னு சொல்லுவோம். இந்த 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 இடத்துல ஜி இருக்குல்ல, இந்த ஜி என்ன சொல்லுவோம்னா எஃப் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ தேர் எக்ஸ் ஏ ஃபங்க்ஷன் sigma inverse from in to in such that sigma composition sigma inverse equal to sigma inverse composition sigma. சரியா? இது வந்து என்னவா இருக்கும்னா ஐடென்டிட்டி, இங்க உள்ள நோட்டேஷன் படி ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் in. அது ஜஸ்ட் என்னன்னா இங்க இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் இங்க என்னதுன்னா இ தானங்க ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஈல உள்ள எல்லா எலமெண்ட்டும் அதே எலமெண்ட்டுக்கு தானே மேப் ஆகுது. திஸ் ஈக்குவல் டு ஈன்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதுல இருந்து என்ன எழுதலாம்னா திஸ் இம்ப்ளைஸ் சிக்மா இன்வர்ஸ் இஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா இன் எஸ்என். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா எஸ்என் காம்போசிஷன் இஸ் ஏ குரூப், குரூப்னு சொல்லிடலாம். சரியா? எதுவும் டவுட் இருக்காப்பா இந்த ப்ரூஃப்ல? இதெல்லாம் நீங்க ஃபங்க்ஷன்ல படிச்சிருக்கீங்க. சரியா? அதனால நான் டைரக்டா எழுதுதேன். இங்க ஐஎக்ஸ் என்னன்னா இங்க ஐ சஃபிக்ஸ் ஐன்னு எழுதுவீங்க, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இ தான் இங்க நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க நோட்டேஷன் படி ஈன்னு போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இந்த இதுல எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்கப்பா. சொல்லுங்க, எதுவும் இருந்தா சொல்லுங்கம்மா. ஓகே, அப்போ எஸ்என் வந்து என்னன்னா காம்போசிஷனை பொறுத்து குரூப் ஆயிட்டு. சரியா? இப்போ இந்த குரூப் வந்து இஸ் எஸ்என் காம்போசிஷன் அண்ட் இது சொல்ல முடியுமா? எஸ்என் வந்து காம்போசிஷனை பொறுத்து எபிலியன் குரூப்பா இருக்குமா? இல்ல, நோ சார். நோவா? சரி, ஓகே. இப்போ பாருங்க, n ஈக்குவல் டு 1 எடுத்துக்கங்கப்பா. சரியா? n ஈக்குவல் டு 1 எடுத்துக்கங்க. அப்போ S1 வரும். S1ல ஒரே ஒரு பெர்முட்டேஷன் தானே இருக்கும். S1ல ஒரே ஒரு பெர்முட்டேஷன். அந்த பெர்முட்டேஷன் என்னன்னா ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன். ஏன்னா E of 1 ஈக்குவல் டு 1 இவ்வளவுதான். E of 1 ஈக்குவல் டு 1 இது மட்டும் தான் பெர்முட்டேஷனா வரும். சரியா? இப்போ இது சிங்கிள்டன் ஐடென்டிட்டி. சிங்கிள்டன் ஐடென்டிட்டியை என்ன சொல்லியிருப்போம்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்ல எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே அதான் போட்டிருப்போம். ட்ரிவியல் குரூப்னு போட்டிருக்கோமா? சிங்கிள்டன் ஒரே ஒரு எலமெண்ட் உள்ள குரூப் என்ன சொல்லுவோம்? ஐடென்டிட்டி மட்டும் உள்ள குரூப் என்ன சொல்லுவோம்னா ட்ரிவியல் குரூப்னு சொல்லியிருப்போமா? ஸோ அப்போ S1 வந்து ட்ரிவியல் குரூப். அண்ட் இது எபிலியன் வந்துருமா? இது ஐடென்டிட்டி மட்டும் தானேப்பா இருக்கு. அப்போ இ காம்போசிஷன் இ வந்து என்ன வரும்? இதானே வரும். ஸோ அபிலியன் வந்துடும். அப்போ S1 வந்து இஸ் எபிலியன் குரூப். ஓகே, அதாவது நல்லா கவனிச்சிங்க. S1 வந்து சிங்கிள்டன் ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கு. ஐடென்டிட்டி மட்டும் இருந்தால் அது ட்ரிவியல் குரூப்பாக இருக்கும். ட்ரிவியல் குரூப் எப்பவும் அபிலியன் தான். ஏன்னா இங்கே 2 எலமெண்ட் தான், ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. அதை எப்படி
காம்போசிஷன் எடுத்தாலும் அதே தான் வரும். சரியா? ஸோ S1 வந்து எபிலியன் குரூப். சரியா? இப்போ n ஈக்குவல் டு 2 சொல்லுங்க. n ஈக்குவல் டு 2னா S2. S2ல உள்ள எலமெண்ட்லாம் என்னது? 1 2 1 2. அடுத்து 1 2 2 1. இதானப்பா 2 எலமெண்ட் உள்ள செட்டோட பெர்முடேஷன் இது 2 தான். ஏற்கனவே நம்ம பார்த்துருவாங்க. இந்த 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 இதில் எழுதியிருக்கும். சரியா? 2 எலமெண்ட் எடுத்தால் 2 பெர்முடேஷன் வரும்னு இப்போ இருக்கும். ஸோ அப்போ S2ல 2 எலமெண்ட் இருக்கு. சரியா? ஓகே, இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு கேலி டேபிள் போட்டுடலாமா? ஓகே, இது குரூப் இது வந்து இ ஐடென்டிட்டி. சரியா? இது சிக்மான்னு எடுத்துக்குவோம். சரியா? இ காம்போசிஷன் சிக்மா என்னது? சரி, இதுக்கு கேலி டேபிளே போடுவோம். சரியா? காம்போசிஷன். சரியா? இ சிக்மா. இங்க இ சிக்மா. இ வந்து ஐடென்டிட்டினால ஐடென்டிட்டி கூட எதை காம்போசிஷன் எடுத்தாலும் அதே தான் வரும். ஸோ இ சிக்மா. இங்க வந்து சிக்மா வந்து சிக்மா காம்போசிஷன் இயும் சிக்மா தான். சிக்மா காம்போசிஷன் சிக்மா கண்டுபிடிங்க. சிக்மா காம்போசிஷன் சிக்மா. இது எப்படி பார்க்கணும்னா 1 2 2 1. இங்க 1 2 2 1. ஓகே, இதுல இருந்து பார்க்கணும். செகண்ட் இது ஃபர்ஸ்ட்லேருந்தே போயிடக்கூடாது. சரியா? இங்க என்ன இருக்கு பாருங்க, 1 goes to 2 நம்ம எழுதணும் பாருங்க. இங்க 1 2 போட்டுங்க. 1ஓட இந்த 1ங்கிற எலமெண்டோட இமேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ 1 goes to 2. இங்க 2 goes to என்னது 1. அப்போ இங்க எழுதுறத பாருங்க. இந்த இதுதான் முக்கியம்பா. இதுல ஆரம்பிக்கிங்க. சரியா? 1 goes to 2. இங்க 2 எதுக்கு மேப் ஆகுது? 1க்கு மேப் ஆகுது. அப்போ 1ங்கிற எலமெண்டோட இமேஜ் இதுதான் 1. சரியா? அடுத்து 2க்கு பாருங்க. இங்க உள்ள 2. ஓகே, 2 goes to 1. ஓகே, அடுத்து இங்க 1 goes to என்ன வந்திருக்கு? 2. அப்போ 2ஓட இமேஜ் வந்து என்னன்னா 2. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா ஐடென்டிட்டி தானே. 1 goes to 2 2 goes to 2னா என்னது? ஐடென்டிட்டி. அப்போ சிக்மாவோட இன்வர்ஸ் வந்து என்னன்னா சிக்மா இன்வர்ஸ் என்னன்னா சிக்மா தான், செல்ஃப் இன்வர்ஸ். ஓகே, ஸோ இந்த இப்போ கேலி டேபிள் படி எபிலியன் சொல்லிடலாமா? இருங்க, ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் சேம் தானேப்பா? இருங்க, ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலமும் சேம், செகண்ட் ரோவும் செகண்ட் காலமும் சேமா இருக்கா? ஸோ அப்போ இதுல இருந்து S2 வந்து எபிலியன் குரூப். அப்போ நீங்க படிக்கிறப்போ SN வந்து நான் எபிலியன் தான் படிச்சிருக்கீங்க. when n greater than or equal to 3ன்னு எடுத்து படிச்சிருப்பீங்க, ரைட்டா? S1 S2 எபிலியன்ல வந்துடும். இப்போ அடுத்த கேஸ் பாருங்க, n greater than or equal to 3 எடுத்துக்குவோம். இப்போ சொல்லுங்க, இப்போ SN வந்து நான் எபிலியன் சொல்லுங்க பார்ப்போம். SN வந்து நான் எபிலியன் சொல்லணும். அப்போ நான் எபிலியன் என்ன அர்த்தம்? xy not equal to yx for some x comma y belongs to SN. ஓகே, இதானப்பா? ஏதோ 2 எலமெண்ட்டுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர் ஆகணும். ஆயிட்டுனா அதை SN வந்து நான் எபிலியன் சொல்லிடலாம். சரியா? ஓகே, இப்போ SNல அட்லீஸ்ட் n எலமெண்ட்ஸ் இருக்கு, அட்லீஸ்ட் n எலமெண்ட் இருக்கு, ரைட்டா? இப்போ சொல்லுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிக்மான்னு ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா 1 2 3 டாட்டட் n. ஓகே, இங்கே 2 1 சரி அப்படி எடுத்து இங்கே இது எக்ஸ்னு எடுத்து அதர் எலமெண்ட்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நல்லா கவனிச்சுங்க. nல அட்லீஸ்ட் 3 எலமெண்ட் இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன். n greater than or equal to 3ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ கண்டிப்பாக 3 எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். சரியா? இப்போ 1 2 3 எடுத்துக்கிறேன். இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னா 2 1 goes to 2 2 goes to 3 3 goes to 1. அதர் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். x goes to x. இங்கே இருக்குல்ல, இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்டும் அதே எலமெண்ட்டுக்கு இங்கே ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒய்க்கு தான் மேப் ஆகும். n goes to n. ஓகே, இது ஒரு பெர்முட்டேஷன் தானேப்பா? நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன். சரியா? சிக்மா வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன். அடுத்து என்ன எடுத்துக்கிறேன்னா டவுன்னு ஒன்று டிஃபைன் பண்ணுதேன். 1 2 3
எக்ஸ் ஒய் என். இங்கேயும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரியா. இங்கே 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது 3 2ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. இந்த பெர்முட்டேஷனும் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி பெர்முட்டேஷன் தானே. இந்த ரெண்டு பெர்முட்டேஷனும் சிக்மா அண்ட் டவ் வந்து எஸ்என்ல இருக்குல்லப்பா. எஸ்என்ல இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும் சரியா. இப்போ வரேன். சிக்மா கமா டவ் பிலாங்ஸ் டு எஸ்என். ஓகே. இப்போ சிக்மா காம்போசிஷன் டவ் கால்குலேட் பண்ணுங்க சரியா. சிக்மா காம்போசிஷன் டவ் எப்படி எழுதுது? டைரக்டா நான் எழுதுதேன் சரியா. 1 2 3 2 3 1 இங்கே எக்ஸ் ஒய் டாட்டட் என், எக்ஸ் டாட்டட் ஒய் டாட்டட் என் ரைட்டா. அடுத்து 1 2 3 எக்ஸ் ஒய் டாட்டட் என். இங்கே 1 3 2 எக்ஸ் ஒய். இப்போ காம்போசிஷன் எடுங்க. இப்போ இங்கேருந்து பார்க்கணும் சரியா. 1 2 3 எக்ஸ் என். ஓகே. இந்த 1 goes to 1. இங்கே 1 goes to எங்கே மேப் ஆகுது? 2. இப்போ இந்த இடத்துல 2 ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து 2 goes to 3. இதில் 3 எங்கே மேப் ஆகுது? 1க்கு மேப் ஆகுது சரியா. அடுத்து 3 goes to 2. இங்கே 2 goes to 3. இங்கே அடுத்து இந்த இதில் எக்ஸ் கோஸ் டு எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் கோஸ் டு எக்ஸ் தான். அப்போ இங்கே எல்லா எலமெண்ட்டும் ஃபிக்ஸ்டு. எக்ஸ் ஒய் எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா. இந்த இதில் உள்ளது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும். இதுதான் சிக்மா காம்போசிஷன் டவ்ங்கிற பெர்முட்டேஷன் சரியா. அடுத்து டவ் காம்போசிஷன் இது பார்ப்போம். டவ் காம்போசிஷன் சிக்மா ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸ் ஒய் என். ஓகே. டவ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? 1 3 2 எக்ஸ் ஒய் என். இங்கே 1 2 3 எக்ஸ் ஒய் என். இதில் 2 3 1 டிஃபைன் பண்ணி 2 3 1 இங்கே எக்ஸ் ஒய் என் சரியா. இப்போ காம்போசிஷன் பாருங்கள். 1 2 3 எக்ஸ் ஒய் என். இங்கேருந்து ஆரம்பிக்கணும் சரியா. 1 goes to 2. 2 goes to என்ன வந்துருக்கு? 3. சரியா. 1 goes to 2, 2 goes to 3. அடுத்து 2 goes to 3, 2 goes to 3, 3 goes to 2. அப்போ இங்கே 2. அடுத்து 1 goes to 3, இங்கே 1 goes to 1. ரிமைனிங்லாம் ஃபிக்ஸ்டு தான், அதே தான். ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு பெர்முட்டேஷன் டிஃப்ரெண்ட் ஆகிட்டா பாருங்க.